ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் பேராம்பட்டியில் வச்சுருக்க ஒரு சின்ன தோட்டம்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்து காரைக்குள்ளே இருக்கோம். இன்னும் இது பேராம்பட்டியில் பெரியம்மா வீட்டில் நாங்கள் இந்த தோட்டம் வச்சுருக்கோம். பாருங்கள், இது வெத்தலை. இது பேர் என்னன்னு தெரில. இந்த செடி பேர் என்னன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரண்டையா என்னன்னு தெரிலையே, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அழகாக இருக்குது. இந்த செடி பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் இந்த அங்கே உள்ளதையும் அழகாக இருக்குது. அந்த செம்பருத்தி பூ வந்து அழகாக பூ மாதிரி அழகாக இருக்குது. செம்பருத்தி பூவும் அழகாக இருக்குது. மல்லிகைப்பூவும் இந்த தக்காளி இப்போதான் மொட்டு விட்டுருக்கு. தக்காளி இப்போதான் மொட்டு விட்டுருக்கு. எல்லாம் அழகாக இருக்குது. எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு. இன்னும் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நிறைய லைக்ஸ் போட்டு லைக்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பூ பூத்தது தக்காளி இதெல்லாம் எடுக்கிறேன். அந்த அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே அது என்ன செடி? செம்மையாக இருக்குல்ல, எறும்பு வேறு கடிக்குது. இது என்ன செடின்னு தெரில. இதுவும் இதே மாதிரி தான். இதுவும் அதே தான். அங்கே ஒரு வந்து 2 வச்சுருக்கோம். அங்கிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து என்னன்னா அந்த மாங்காய் மரம், உங்களுக்கே தெரியும். இது வந்து அது எப்படி சுகருக்கு சாப்பிடுவாங்களே அந்த செடி ஒரு இது நல்ல சுகருக்கு. அது அவங்க பழுத்துச்சுன்னா சொல்கிறோம். அங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி பாருங்களேன், தெரியுதா எவ்வளோ பூத்துருக்கு தக்காளின்னு. இங்கே பாருங்க எத்தா தண்டின்னு இவ்வளோக்கு பறக்கலை. பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே அது என்ன செடி? அங்கே ஒரு செடி இருக்கா? அந்த செடி அது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.